Hey guys, நான் தான் விவேகானந்தன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லைட்டிங்கோட ஃபால் ஆஃப் பத்தி பார்க்க போறோம். ஃபால் ஆஃப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து லைட் சோர்ஸை விட்டு டிஸ்டன்ஸ்ல தள்ளி போகும்போது சப்ஜெக்ட் மேல படுற லைட்டோட பிரைட்னஸ் கம்மியாகும். ஸோ இதுதான் ஃபால் ஆஃப்னு சொல்லுவாங்க. இந்த லைட் ஃபால் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அண்ட் இதுதான் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாவோட ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி ஃபால் ஆஃபோட டெஃபினேஷன் என்னன்றதை பார்த்தோம். லைட் சோர்ஸ்லேருந்து சப்ஜெக்ட் தூரத்தில் போகும்போது சப்ஜெக்ட் மேலே படுற லைட்டோட பிரைட்னஸ் கம்மியாகும். அந்த லைட்டோட பிரைட்னஸ் கிராஜுவலாக கம்மியாகும் நினச்சிங்கன்னா கிடையாது. இனிஷியலாக டிராஸ்டிக்காக கம்மியாகி அதுக்கப்புறம் மைனர் வேரியேஷன்ஸோட கம்மியாகிட்டே போகும். ஸோ இதை நம்ம ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணி எப்படி லைட் ஃபால் ஆஃப் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலா படி பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்டன்ஸை மீட்டர் யூனிட்ஸில் எடுத்துக்கலாம். லைட்டோட இன்டென்சிட்டியை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா 1/1 ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயர் 1/4 ஸ்கொயர்னு அடுத்தடுத்த வேல்யூஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1/1 1/4 1/9 1/16 வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். அண்ட் இது நம்ம பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 100% 25% 11.11 6.25 4% வேல்யூஸ்லாம் அப்படியே கன்வெர்ட் ஆயிடும். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம சப்ஜெக்ட் 1 மீட்டர்ல இருக்கும்போது லைட்டோட இன்டென்சிட்டி 100%ல இருக்கும். பட் அதுவே நம்ம சப்ஜெக்ட் வந்து லைட்டை விட்டு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு தள்ளி போகும்போது சப்ஜெக்ட் மேல படுற லைட்டோட இன்டென்சிட்டி 75% லாஸ் ஆகி 25% தான் லைட்டோட இன்டென்சிட்டி சப்ஜெக்ட் மேல ரீச் ஆகும். அண்ட் இது நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வந்து 1 மீட்டர்ஸ்ல இருக்கும்போதும் 2 மீட்டர்ஸ்ல இருக்கும்போதும் லைட்டோட ஃபால் ஆஃப் பார்த்தீங்கன்னா 75% இருக்கு. பட் மற்ற டிஸ்டன்ஸ் லைக் 3 மீட்டர் 4 மீட்டர் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைட்டோட வேரியேஷன் ரொம்ப மைனராக தான் இருக்கு. ஸோ இனிஷியலாக ஒரு சடன் டிஃபரன்ஸ் ஆகுறது தான் ஃபால் ஆஃப்னு சொல்றாங்க. இந்த இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா படி லைட் பண்றது எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது நம்ம லைட்டை டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணி லைட் பண்ணும்போது லைட் வந்து ஈவனா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டை நம்ம அவுட்டோர்ல எங்க நின்று மெஷர் பண்ணாலும் ஒரே இன்டென்சிட்டி வேல்யூ தான் காட்டும். பிகாஸ் சன் வந்து எர்த்தை விட ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால லைட் ஃபால் ஆஃப் இருக்காது. அதனால லைட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். Until then, learn, write, shoot, edit, repeat. Stay positive. Peace.